சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவே. கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் சாமி. தாத்தா காலத்துல உள்ள கஷ்டம் நம்ம காலத்துல உள்ள கஷ்டம் அதான் சொல்லுவாங்களே, அந்த காலத்துக்கு தான் தோப்புல எஸ்டேட் ஓரத்துல அது கதை. டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆமா சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்ப நடந்துதான் போவேன் ஸ்கூலுக்கு எப்படி வைங்க. நீ பார்த்த என் தாத்தா அவரு எங்க அப்பாட சொல்லுவாராம். அவர் வந்து அந்த கோயில் ஒண்ணு இருக்கும், பொட்லாங்கல சுப்பிரமணியர் கோயில்னு ஒண்ணு இருக்கும். ஆமா ஆமா. அந்த கோயில்ல இருந்து பொட்லாங் டவுன் தெரியுமா? அங்க வரைக்கும் நடந்து போவாராம். அந்த ஸ்கூல்ல அங்க வரைக்கும் நடந்து போவாரு அப்படின்னு சொல்லுவாரா எங்க அப்பா கிட்ட. வி ஆர் தி வீக் ஜெனரேஷன் ஒரு பக்கத்து சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்மள வந்து ரொம்ப செல்லமாவே வளர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அடி வாங்குறோம் தான், ஆனா நிறைய இடத்துல அவங்க அளவுக்கு அடி வாங்கலையோன்னு தோணுது. பட் சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்திருக்கு, நம்மளுக்கு இல்லாத பெனிஃபிட்லாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள மனசாலுங்க வந்து ரொம்ப மூவ் பண்றதே இல்ல. எல்லாரும் ஒரே இடத்துல பிக்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஓவர டிவி பாக்குறது அந்த மாதிரி பிக்ஸ்ட் ஆயிடுறாங்க. பிட்டு படம் பாக்குறது மொபைல் அதை மட்டும் தான் பாப்பாரு. இல்ல அவரு இப்ப முன்னேறிட்டாரு, பாக்குறது இல்ல, இப்ப எடுக்கிறாரு ஷூட். அடுத்து கேஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. வெற்றிமாறன் வரீங்களா? வருங்களா கேட்டோன்னா ஒருத்தர் நடுவில் போடுவார. என்ன பேசிருந்தீங்க? வாழ்த்துக்கள். அந்த காலத்துல வந்து எல்லாரும் ஒரு 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து பேர் ஃபுட்ல நடந்து போனாங்க. ஆனா நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில டைம் நம்ம கிளாஸ் எல்லாம் போகும்போது பக்கிங் கிட்ட தேடுவோம், கிட்ட பக்கிங் போட்டு கிட்ட போலாம் அப்படின்னு. இந்த காலத்து புருஷங்க பொண்டாடி கிட்ட அடி வாங்குவாங்க. இந்த காலத்துல எங்க பாட்டி கஞ்சி காசுனாலே எங்க தாத்தா முடிய புடிச்சு தர 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 இழுத்து சுத்தி சுத்தி அடி போறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மிசோஜினி. இந்த ஜெனரேஷன் உள்ள பேர்லாம் பாருங்க, வினோத், அருண், லியோ. இப்ப இதுமே ஸ்டைலான பேர்லாம் இருக்கு, அக்ஷய், அருண்னு. ஆனா அந்த காலத்து பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜோக்கா இருக்கும். அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானி நான் வைப்பாங்க. எங்க தாத்தாக்கு பல பேர் இருக்கு அந்த காலத்துல. ஆனா அதுல ஒரு பேர் நான் சொல்றேன், சிரிக்க கூடாது. சில பேர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பலா கொட்டைன்னு கூப்பிடுவாங்க. இதுல என்ன தெரியுமா கூத்தா இருக்கும்? அந்த காலத்து ஆளுங்களோட பேரு இந்த ஐசி செய்வாங்கல்ல, முக்காவாசி பேரை மாத்தி வச்சிருவாங்க. இப்ப என்னோட அம்மா சைடுல உள்ள தாத்தாவோட பேர் வந்து சுப்பிரமணியம். ஆனா வந்து ஐசில சூப்பர மணியன்னு போட்டு வச்சிருப்பானுங்க. நீங்க அத ஆயும் ஏவும் எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் வரும். ஜாயிண்ட் செல்லம். சொல்லுங்க என்னமோ நீங்க என்னமோ சொல்ல வரணும்னு நினைச்சீங்க, நடுவுல நாங்க தடுத்துட்டோம். இப்ப நீங்க பேசுங்க. நான் என்ன பேசுறது, எங்க காலத்துல எல்லாம் நாங்க வெயிலுக்குல இருந்து எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வெயில் சூடு பார்க்காம. ஆனா இந்த காலத்துல நீங்க எல்லாம் மாமா கடையில ஃபேனுக்குள்ள உட்காந்து சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலி வெளியே லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட, நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன்ல, அங்க இருக்கிற சூட விட மாமாக்கள்ல தான் இன்னும் சூடா இருக்கு. இன்னொரு விஷயம் பத்தி சொல்லணும்னா, இதுவே அவங்க வந்து சிரிப்பு வரும். அந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே 10 பிள்ளைங்க இருந்துச்சு, ஓகேவா? அதை வந்து பாத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மள என்ன தெரியுமா பண்றோம்? ஆக்சுவலி டெஸ்ட் பேபி விட்டுருங்க, அதோட மோசம் நாய்க்குட்டி அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட். நம்ம தமிழ் எல்லாம் அந்த காலத்துல நிலம் வச்சிருந்தாங்க. ஆமா அது உண்மைதான். அதெல்லாம் வந்துட்டு இந்த நிலத்தெல்லாம் வந்துட்டு சடையர்கள் வந்து இவங்களுக்கு தண்ணி கொடுத்து அழகா ஏமாத்தி வாங்கிட்டதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இப்போ அந்த நிலத்தை போய் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பெருசா கட்டிருப்பாங்க. எங்க தாத்தா ஒரு நிலம் வித்திருந்தாரு போல. இப்போ அந்த நிலத்துல வந்துட்டு ஒரு மார்க்கெட்டே இருக்கு, பெரிய மார்க்கெட்டு. ப்ரோ எங்க தாத்தா வித்த நிலத்துல கேலையே இருக்கு ப்ரோ. என்ன சொல்றீங்க லியோதாஸ்? ஐயோ அது என்னத்த சொல்றது, ஒண்ணும் சொல்ல முடியல. ஆக்சுவலி இந்த லிங்கா படம் எடுத்தாங்க தெரியுமா?
அது எனக்காக தான் எடுத்தாங்க. அந்த கதை தான் எங்க கதை லைட்டா. டைம் டிராவலர் சேர கொஞ்சம் நகர்த்து இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ஒரு பில்லியனர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அதான் ஏதாவது ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைச்சா நானே போயிட்டு தலையில தட்டி, யோ தாத்தா என்ன கொடுத்துறியா அப்படின்ட்டுருவேன். ரொம்ப மோசமா நினைச்சோம்னா உங்களெல்லாம் கழிப்பறையிலே கழிச்சு விட்டு இருக்கணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்மளாம் இந்த காலத்துல வந்துட்டு அலாம் வச்சு எந்திரிக்கிறோம். அலாம் அடிச்சா கூட அதை ஸ்னூஸ்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் எந்திரிப்போம். ஆனா அந்த காலத்துல அலாம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா கரெக்டா அந்த 7 மணி 6 மணி ஆயிடுச்சுனாலே கரெக்டா எந்திரிச்சிடுறாங்க. ஆமாங்க. என்ன பிரச்சனை? டிவி பார்க்க மாட்டாங்க, போன் பார்க்க மாட்டாங்க, கேர்ள் ஃபிரெண்ட் பிரச்சனைலாம் இல்ல. மெயின் இப்ப வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனைனா கேர்ள் ஃபிரெண்ட் பிரச்சனை தான். அப்ப அதெல்லாம் இல்ல. புள்ள வாரியா கல்யாணம் பண்ணுவோம் முடிச்சு. இப்ப உள்ள பிள்ளைங்க கேக்குற பிள்ளைங்க எல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கு. அப்படி என்னதான் டிப்ரெஷன் எனக்கே தெரியல. இந்த மீம் ஒண்ணு இடையில ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. ப்ரோ வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு ப்ரோ, இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ ஸ்கூல் வேணும் வந்துருச்சு, போயிட்டு அப்புறம் வந்து பிரச்சனை. ஸ்கூல் படிக்கிற உனக்கு என்னடா டிப்ரெஷன்? சாரி கண்ணா, இப்போ ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். லைட்டா மூக்குல இழுத்தேன், ஒரே அடி இழுத்துச்சு. அதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மூக்குல மட்டும் தான் இழுப்பீங்களா இல்ல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க வாங்க தனியா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்க தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும், மோஸ்ட்லி தாத்தாலா இவங்க சொல்ற கதைலாம் வந்துட்டு அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும் போது நிறைய கதை சொல்லுவாங்க. இந்த போன வீடியோல பேய் கதை கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. அப்போ நான் பிறக்காத முன்னுக்குலாம் வந்துட்டு அவ வந்து நிறைய ஜின்னு வளர்ப்பா. அதெல்லாம் மோஸ்ட்லி எங்க தாத்தா சொன்ன கதை தான். நான் எங்க யூடியூப்லாம் பார்த்து நான் பேசல. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம தாத்தா கிட்டயே நீங்க நிறைய கதைய கறக்கலாம். அவங்க கிட்ட இருந்து அந்த கதையை வச்சு நம்ம படமே எடுக்கலாம். ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்? நடுவுல கொஞ்சம் முடிதான் இல்ல, என் நெஞ்சில பாரு நிறைய இருக்கும். நடுவுலதான் எங்க நடுவுல? நெஞ்சி நடுவுல சொன்னது வாய். நெஞ்சில மட்டும் தானா? நீங்க தனியா வாங்க. எங்க தாத்தா பாதி மலையாளி பாதி தமிழ். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு மேல காதல். அவங்களும் சரியான அழகா இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு சைட் அடிச்சுக்கிட்டு, ஆனா வந்து அவரோட காதலை கன்ஃபர்ஸே பண்ணல. அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அந்த எஸ்டேல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த கதை தெரிஞ்சு போச்சு. எப்படி இவங்க 2 பேரும் கப்பலே இல்ல, ஆனா 2 பேரும் விரும்புறாங்கன்னு எவனோ பத்த வச்சுட்டான். அந்த அப்பாக்காரர் என்ன பண்ணிருக்காரு, எஸ்டேட்ல வந்து முன்னமே இந்த இங்க பஞ்சாயத்து எல்லாம் பண்றாங்களே, இவங்க எங்க தாத்தா கம்பவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கம்பவுண்ட்ல இருந்து புவாங் பண்ணி அவர் வந்து அவர் வேற இடத்துக்கு வந்து பொட்லாங்க்கு வந்து அப்புறம் அப்படியே எங்க பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அவரோட அக்கா மக, என் பாட்டி. இது வந்து எங்க தாத்தா பண்ண ஒரு அற்புதமான ஒரு வேலை. ஆனா வந்து எனக்கு என் பாட்டி அவ்வளவு பிடிக்காது. எங்க தாத்தா நல்லா செவப்பா அழகா இருப்பாரு. நீங்க பாட்டி கருப்பா இருப்பாங்களோ? அந்த லவ் பண்ணார்ல அந்த பாட்டி அழகா இருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு குரூப் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பமா அவர் வீட்டுல வச்சிருப்பாரு. நான் அதை பாத்திருக்கேன். நம்மளோட ஓன் ஒப்பீனியன்ஸும் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்ப அடுத்து நம்ம ஜாயிண்ட்டை வந்துட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ஜாயிண்ட் தாத்தா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தாத்தா? நிறையவே ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு வேணும். இப்போ பொதுவா வந்துட்டு இந்த காலகட்டத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு லாங் டேர்ம்ல நீடிக்க மாட்டுது. எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே டிவோர்ஸ்ல போயிட்டு முடியுது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு இப்போ இப்படி ரொம்ப அதிகமா இந்த மாதிரி கேஸ் நடக்கிறதுனால நீங்க இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க எனக்கு? என்ன இந்த தாத்தா பத்தி நீங்க புரியாம பேசுறீங்க? இந்த தாத்தானா யாரு நினைச்சீங்க? அந்த காலத்துல மாதிரி பொண்ணு பார்க்க போயிட்டு தண்ணி மாத்தி கப்பு மாத்தி கோலை மாத்தி உட்காந்து கீழே பேசி பொண்ணை மாத்தி கழுத்துல தாலிய மாட்டி கல்யாணம் பண்ணிட்டு ரூம்குள்ள போய் இந்த காலத்து பேர பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, முதல்ல காதலிக்க பையனா தேடுறத விட இல்ல அது பையனா தேடிட்டு அதுக்கப்புறம் காதலிங்க. பையனா தெரியாது இது மாதிரி பையனுங்களுக்கு
காதலிக்க பொண்ணுங்களை தேர்றத விட அது பொண்ணா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காதலிங்க. உத்தமர்றா தாத்தா. இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். பாயாசமா? பாயாசமா? தாத்தாக்கு தேவசம், பேரனுக்கு பாயாசம். அடுத்த வீடியோ இதான்டா. அரசியலுக்கு வருவது உறுதி. அதான் எங்க வந்தீங்க நீங்க? உங்களை போட்டு ஓட்டுறானுங்க. சரி, உங்களுக்கும் இளையராஜாவுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இளையராஜா போட்டு ஓட்டுறீங்க? ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. என்ன என் பூல சிரிக்கிற? எங்க இளையராஜான்னு பார்த்தாலே கைங்க தூக்கி தோல்ல போட்டு போய்கிட்டே இருக்கு. ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேக்குறாரு, மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே.